விஜய் அவர்களுடைய இந்த ஒரு வார கால ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 5 வருஷத்துல ஸ்டாலின் பண்ண அது எல்லா விஷயத்தையும் இந்த 3 நாள்லயே பண்ண மாதிரி இருந்துச்சு. பெருசா ஒன்றும் பண்ண மாதிரி இல்ல. எதுவும் இன்னும் ஸ்டெப் எடுக்கல. Well, you can't judge a book by its cover in 1 week, right? நாம் தமிழர் கட்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அவ்வளவுதான். சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு வார கால ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 1 வீக்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசா ஒன்றும் பண்ண மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க சொன்ன இதையுமே இந்த 200 யூனிட்ஸ் இது எதுவுமே பண்ணல. அண்ட் இதுக்கு முன்னாடி ஸ்டாலினோட சில திட்டங்கள் அதையுமே எல்லாமே பாஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எதுவும் நடக்கவும் இல்லை. ஸோ அதுக்காக ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. Well, you can't judge a book by its cover in 1 week, right? You have to read it. சேம் பேட்டர்ன், அதாவது டிஎம்கே உடைய ஒரு சேஞ்ச் அப்படியே அந்த பேட்டர்ன்லேயே தான் அப்படியே இருக்கு. அவருடைய இன்னும் புது ஸ்கீம்லாம் அவர் எதுவுமே இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த மாதிரி சொல்லணும்னா அவருடைய செயல்பாடுகள் ஆரம்பத்தில் திருப்திகரமாக இருக்குது. மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாருங்கிறது மட்டும் தான் தெரியல. அவர் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. மொதல் நாளே ஒரு நல்ல 2 பாயிண்ட்ஸுக்கு அவர் சைன் பண்ணியிருக்காரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபீட்பேக் என்னன்னு தெரியும். பட் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. சிங்கப்பெண் டீமாக இருக்கட்டும், இந்த ட்ரக்ஸ்க்காக அவர் போட்டிருக்க அந்த டீமாக இருக்கட்டும், அந்த 2500 இப்போ தரதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருக்குது. எதுவும் ஸ்டெப் எடுக்கல. பட் இருந்தாலும் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இல்லை, ஒரு வாரத்திலே இந்த இப்போ 744 அந்த 74 அந்த மாதிரி ஒரு ஒயின் ஷாப் மூடி இருக்காங்க. அது ஒரு விஷயம். இப்போ மகளிர் உதவித்தொகை இப்போ 2500 ரூபாய் அவர் அடுத்த மாதமே அது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இப்போ அதிகமாக இந்த போதைப் பொருளை உடனே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய இதாக அவர் அடுத்தடியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காருல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு. இது முன்னாடி 5 வருஷத்துல ஸ்டாலின் பண்ண அது எல்லா விஷயத்தையும் இந்த 3 நாள்லயே பண்ண மாதிரி இருந்துச்சு. வேற இந்த ஒரு வாரத்திலே பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த டாஸ்மாக் கடையை மூடினது, அதுக்கப்புறம் இந்த 2500 ரூபான்றது இப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன ஏஜ் லிமிட்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் பண்ணல மேடம். தெரியாது எனக்கு. உண்மையை சொல்லுங்க. சத்தியம் மேடம், எனக்கு தெரியாது. ஒன்று வேணா நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் கிட்ட, டெம்பிள்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிட்டலாம் சரக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைலாம் மூடிருக்காது. நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் டூயிங் குட் கம்பேர் டு, ஏன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. எதனால நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணது அதெல்லாம் குட் திங்ஸ். முன்னாடி சிஎம் பண்ணல, இவர் பண்ணியிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் கிட்ட டைரக்டா திமுக தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அப்பா சொன்னாரு, they are a bit too confident about it. சிலதெல்லாம் அவங்க நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டாங்க. அவங்களால பண்ண முடியாத நிறையா அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால மக்கள் வெறுப்படைஞ்சிருக்காங்க. அதனால they didn't vote for him. மேபி இப்போ இருக்க எல்லாருமே ஒரு ஸ்டார், இப்போ எப்படி இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, இதில் யார் ரொம்ப எல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேம் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. மேபி ஃபேம்னால தான் அவங்க ரீச் ஆகலையோ அப்படின்னு. ஏன்னா எதுவும் பண்ணாமலாம் இல்லை, அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜிடிபிஏ க்ரோத் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரீச் ஆகலை அப்படின்றது தான் எக்ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியவே இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். விஜய்க்கு அந்த ஃபேண்டம்னால தான் திமுக தோத்ததே ஃபர்ஸ்ட் திங். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நான் எதுவுமே பண்ணலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க எதுவுமே பண்ணலன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த ஊரே இல்லை. ஆனால் இங்கே பார்த்த வரைக்கும் அவங்களும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாடோட ஜிடிபி க்ரோ ஆயிருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஃபேண்டம், விஜய் ஃபேண்டம், எல்லாரும் விஜய் பொண்ணுனாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எதுக்கு டிஎம்கே ஹேட் பண்ணாங்க கூட தெரியல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஎம்கே போட்டால் அவ்வளோதான். ப்ளஸ் பார்த்தா நடுவில் இந்த லாயர் திங்ஸ் எல்லாம் நடந்துச்சு தெரியுமா? வண்டியில் போய் இடிச்சு கோர்ட்டில் அவன் ஒன்றுனா நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் திராவிட அரசியல் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு திராவிடத்தினுடைய வழி வந்த வரலாறு தெரியாது, அந்த போராட்ட குணம் தெரியாது, என்னென்ன போராட்டம் நம்ம நாட்டில் நடந்திருக்குன்றது தெரியாது, தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்றது தெரியாது. அது எல்லாமே இந்த திராவிட கட்சியினுடைய ஒரு டிராபேக் தான். அதை இவங்க வருங்காலத்தை எப்படி சரி கட்டணும்னா பாடத்திட்டங்கள் மூலமாக அதை தெரியப்படுத்தணும். இப்போ வர யங்ஸ்டருக்கு நம்ம இந்த செருப்பு போடுறோன்னா அது யார் காரணம், இந்த துணி போடுறோன்னா அது யார் காரணம், நம்ம யூனிஃபார்மோட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இவ்வளோ ஸ்கீமோட நம்ம படிக்கிறோன்னா அதுக்கு யார் காரணம், இதெல்லாம் யார் எடுத்துகிட்டு வந்ததுன்றத தெளிவாக பாடத்திட்டங்கள் மூலமாக அந்த அரசாங்கம் தெரியப்படணும். அது எல்லாருடைய கடமையும் கூட. செயல்பாடுகளை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கு எனக்கு அந்தளவு அரசியல் தெரியாது. பட் அவருடைய மினிஸ்டர்ஸ் மற்றபடி அதனுடைய சம்மந்தப்பட்ட
கீழே இருக்கிறது வந்து சரியாக பணியாற்றலை, இல்லைன்னா சரியானபடி அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது மக்களுடைய நாடித்துடிப்பை வந்து சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்கிறது தான் மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தது தான் இதுக்கான ஒரே காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலினே சொல்கிறாரு, ஜெயிச்சப்போ வந்து நான் தான் கொண்டாடினேன், அதை நானே ஏற்றுக்கிட்டேன், அந்த பதவியை நான் ஏற்றுக்கிட்டேன், இப்போ தோத்தப்புக்கு நான் தான் காரணம்னு அப்போ அவரே சொல்லிட்டார். இப்போ என்னென்னா அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாருல, எல்லாருக்குமே தெரியும். அது எதுவுமே அவர் செய்யலை. ஏன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு அரசியலை பற்றி எல்லாரும் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணாங்க. என்னோட பதில் என்னன்னா, அதுதான் அந்த குடும்ப அரசியல்லேருந்து கொஞ்சம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் மக்கள்கிட்ட கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு, ஒரு விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து தான் அடுத்த எலெக்ஷன் பொறுத்து இருக்கும். ப்ரீவியஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் நல்லா இருந்தது. ஸ்டாலின் சார் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருந்தார். இப்போ மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு எதிர்பார்த்து தான் நம்ம இவர் விஜய் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் திங்க் பண்ணுறேன். நாம் தமிழர் கட்சியோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவ்வளோதான். விஜயில் ஸ்டாலின் தாங்க வரும். டிஎம்கேல டிவிக்கு. எதனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க? அங்கே வந்து இளைஞர்கள் அதிகமாக இருந்தாலும் இப்போ விஜய்க்கு வந்து தான் அதிகமான இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க. விஜய் இல்லைன்னா வேணால் என்டிகே ஓட்டு போகலாம். இப்போதைக்கு விஜய்க்கு தான் அதிகம். ஃப்யூச்சர் எனக்கு ஐடியா இல்லை. இந்த டைம் அட்லீஸ்ட் அவங்க ஒரு சீட்டாவது வந்திருக்கணும். எனக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேபி நெக்ஸ்ட் டைம் அவங்க ஒரு 2-3 சீட்டு வரலாம். ஆனால் கட்சியில் உட்கார முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். இல்லை, அப்படி ஒரு கட்சி இருக்கிற கூட எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கங்க இதுக்கப்புறம். நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை அளவில் வந்து ரொம்ப டஃப்பான கொள்கை. அதனால் அது வந்து மக்கள் மத்தியில் பப்ளிக்கில் வந்து இன்னும் எடுபடலை. அதாவது அதனுடைய தமிழ் தேசியம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அதை பப்ளிக் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் அவர் ஏற்று. மோஸ்ட்லி திமுக அதிமுகவை தவிர நாம் தமிழர் கட்சியை பற்றி எதுவும் தெரியலை. பட் வந்து அவங்களோட எக்ஸிக்யூஷன் மக்களோட நலன் அப்படின்றத நல்லா பண்ணாங்கன்னா மேபி அவங்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவர் இன்னும் அவர் டெவலப் பண்ணணும். எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? கொஞ்சம் போய் ரீச் ஆகணும். அவர் போயிட்டு அவரோட கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி சொல்லணும் அவர்.